செய்திகள். சரிகமபாவில் நடுவராக கலந்து கொண்டிருந்த, அதாவது விசேட நடுவராக கலந்து கொண்டிருந்த தேவா அவர்கள் சரிகமபா போட்டி 4ல் கலந்து கொண்டிருந்த யோகசியை பார்த்து இவர் தனது இசையில் பாடல் ஒன்றை பாட வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்திருந்தார். இந்த தகவல் இணையத்தில் வைரலாக பரவிக்கொண்டே இருந்தது. அந்த வகையில் தேவா யோகசிக்கு சினிமாவில் பாட வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். என்ன ஒரு குரல், நம்ப முடியவில்லை. மக்களுக்கு பிடித்த ஒரு குரலாக சரிகமபா யோகசியின் குரல் இருப்பதாக பாராட்டியும் இருக்கின்றார். அந்த அளவு யோகசி பாடி அங்கிருக்கின்றவர்களை தனது குரலின் இனிமையை நிரூபிப்பதற்கு தூண்டியிருக்கின்றார். அந்த அளவு அவரின் குரலில் இனிமை இருக்கின்றது. சரிகமபா நிகழ்ச்சியில் அவரும் ஒரு சிறந்த பாடகராக இருப்பது மக்களை மனமாற வாழ்த்தச் செய்திருக்கின்றது. இவருக்கு தொடர்ந்தும் சந்தர்ப்பங்கள் தேடி வருவதாகவும் பல இசை அமைப்பாளர்கள் யோகசிரியுடன் பேசியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர் பயன்படுத்தப் போவதாக கூறியிருக்கின்றார். சரிகமபா நிகழ்ச்சி பலருக்கும் ஒரு தூண்டுகோலான நிகழ்ச்சியாக இருப்பதாகவும், வாரத்துக்கு வாரம் வெற்றியாளர்களை தெரிவு செய்வதும், அதில் ஒவ்வொரு சுற்றுக்களில் தெரிவு செய்யப்பட்டு இறுதிச் சுற்றில் தெரிவு செய்யப்படுபவர் இசை அமைப்பாளர்களின் பின்னணி பாடகர்களாக அவர்கள் மாறுவதும் அவர்களின் வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த சரிகமபா நிகழ்ச்சி இருந்து வருகின்றது. அந்த வகையில் யோகசிரிக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தியிருக்கின்றார். இதற்காக லைவ் தமிழ் செய்திகள் இசை அமைப்பாளர் தேவா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றன.